சொல்லிட்டு காந்திராவில் ஒரு காமெடி பீஸ் கதறிட்டு இருக்கு. யாருன்னா பவன் கல்யாண், டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் பவன் கல்யாண். இவர் வந்து என்ன சொல்றாருன்னா, தமிழ்நாட்டில் எப்படி வந்து கட் அவுட் வச்சு ஹோலோகிராம் இன்ஸ்டாகிராம் வழியாக சோசியல் மீடியா வழியாகவே ஆட்சியை பிடிச்சிட முடியுது. நானும் 10 வருஷமாக போராடிட்டு இருக்கேன், என்னால் ஆட்சியை பிடிக்க முடியல. விஜய் வந்துட்டு வெறும் கட் அவுட்டை வச்சு இன்ஸ்டாகிராமை வச்சு ஆட்சியை பிடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு கதறுன்னு கதறி இருக்கிறாரு. அதை பயங்கரமாக நக்கல் பண்ணி சிரிக்கிறார் வேற. இதுக்கு வந்து இங்கே இருக்கிற கொத்தடிமைகள் வந்து ஒத்து ஊதிட்டு இருக்காங்க, பவன் கல்யாணுக்கு ஃபயர் விட்டுட்டு இருக்காங்க. அது எப்படி இவங்களால முடியுதுன்னு தெரியல. திருப்பதி லட்டுன்ற ஒரு பிரச்சனை வரும்போது இங்கே பரிதாபங்கள் சேனலில் கோபி சுதாகர் ஒரு வீடியோ போட்டாங்க. ஒரே ஒரு 24 ஹவர்ஸில் அந்த வீடியோவை வந்துட்டு மிரட்டி அவங்கள வந்துட்டு இதை பெரிய பிரச்சனையாக மாற்றி எங்கள் ஃபீலிங்ஸ் வந்து நீங்கள் ஹர்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவை டெலிட் பண்ண வச்சாங்க. அந்த சொரணை நம்ம ஆட்களுக்கு எங்கே போச்சுன்னு ஒன்றுமே தெரியல. நம்ம சீஃப் மினிஸ்டர், நம்மளோட ரெப்ரசன்டேட்டிவான நம்ம சீஃப் மினிஸ்டர், 2 கோடி மக்கள் ஓட்டு போட்டு உட்கார வச்ச ஒரு சீஃப் மினிஸ்டரை வேற மாநிலத்திலிருந்து ஒருத்தர் வந்து கலாய்க்கிறாரு. அவருக்கு ஒத்து ஊதுறதுக்கு இங்கே ஒரு குரூப் இருக்குது அப்படின்னு சொன்னால் இவங்க எப்பேற்பட்ட மனநிலையில் இருக்கிறாங்கன்னு தெரியல. விஜய் அவர்களை வந்து வீழ்த்தணும், விஜய் அவர்களை வந்துட்டு திட்டணும் அப்படின்னு சொன்னால் யாரு கூட வேணாலும் சேர்ந்து திட்டுறதுக்கு இவங்க தயாராக இருக்கிறாங்க. யாரை வேணாலும் தலையில் தூக்கி வச்சு ஆடுறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. எதை வேணாலும் சாப்பிட்றதுக்கு தயாராக இருக்கிறாங்க. தேவைப்பட்ட பிஜேபியோடும் கூட்டணி வச்சிருவாங்க, அதிமுகவோடும் கூட்டணி வச்சிருவாங்க. இன்னும் யார் இன்னும் நார்த் இந்தியாவில் யாருன்னா ஒரு ஜாதி கட்சி மத கட்சி இருந்துச்சுன்னா கூட அது கூட கூட்டணி வச்சிருவாங்க. விஜயை வீழ்த்தணும், இவ்வளோதான் இவங்களோட அஜெண்டாவும் டார்கெட்டும். இல்லைன்னா பவன் கல்யாணுக்கெல்லாம் வந்துட்டு இவங்க ஃபயர் விடுவாங்களா? இதே மாதிரி வந்து எடப்பாடி அவர்கள் ஆட்சியில் இருக்கும்போது ஒரு சம்பவம் நடக்குது. எடப்பாடி வந்துட்டு வெளிநாட்டுக்கு போயிருக்கிறாரு கோட் ஷூட் போட்டுன்னு முதலீட்டை ஈர்க்கிறதுக்காக. அந்த நேரத்தில் வந்துட்டு அவர் யாரோ கலாய்க்கிறாங்க. அப்போ கலாய்க்கும் போது இதே கூட்டம் தான் கலாய்க்கும் போது சீமான் அவர்கள்கிட்ட கேட்குறாங்க, இது எப்படி பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால், அவர் அசிங்கமாகவே இருந்தாலுமே சரி, எப்படி போயிருந்தாலுமே சரி, அவர் மேலே எங்களுக்கு எதிர்ப்பு விமர்சனம் இருந்தாலும் சரி, அவர் என் நாட்டு முதல்வர், என் மக்களோட ரெப்ரசன்டேட்டிவா அங்கே போயிருக்கிறாரு. அவரை கலாய்க்கிறதோ கேலி பண்ணுறதோ சரியான நாகரிகமான அரசியல் இல்லைன்னு சொல்லியிருப்பாரு. ஆனால் இன்னைக்கு இதே 2 கோடி மக்களோட ரெப்ரசன்டேட்டிவா இருக்கிற விஜய் அவர்களை ஒருத்தன் கலாய்க்கிறான், அவனுக்கு ஃபயர் விடுறானுங்க. இவனுக்கு எந்த மாதிரி ஜென்மமாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கோங்க மக்களே. இதை பற்றி முழுசாக டீட்டெயிலாக பார்க்கணுன்னா நம்ம சேனலில் இதோட வீடியோ 10 நிமிஷம் வீடியோவை போட்டிருக்கேன். தயவு செஞ்சு அதை போய் பாருங்கள் மக்களே. உங்களுக்கு தெளிவான விளக்கத்தை நான் அதில் சொல்லியிருக்கேன்.